ஏன் இந்த நாளில் இவ்வளவு சிறப்பு? இந்த கார்த்திகை தீபம்னு சொன்னாலே அடுத்த நிமிடம் நம்மளுடைய மனதில் வரக்கூடிய ஒரு கோவில் எதுன்னா திருவண்ணாமலை. நம்மளுடைய தென்னகத்திலே ஜோதியை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய திருத்தலங்கள் 3. ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று சபரிமலை, இன்னொன்று வடலூர். இது 3மே ஜோதியை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள். இதில் காலத்தினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு 4 யுகங்களாக ஒரு கோவிலில் விளக்கு வழிபாடு நடந்திருக்குன்னு சொன்னால் அது நம்மளுடைய திருவண்ணாமலை. காலத்திற்கு அப்பாற்பட்டது. திருவண்ணாமலையே ஜோதி மலையாக இருக்கிறது, நெருப்பே மலையாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த திருவண்ணாமலைக்கு போனோம்னா கிரிவலம் வர்றதுலாம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்குறோமோ இல்லையோ, கிரிவலம் வந்தால் அவ்வளவு சிறப்புன்னு நம்மளுடைய சமயம் நிறைய உண்மைகளை சொல்லுது. ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, மித்த கோவில் எல்லாம் சாமி கோவிலுக்குள்ளே சிவலிங்க திருமேனியாக இருக்கிறார், அதனால தான் கோவிலை சுற்றுறோம். ஆனால் திருவண்ணாமலை மட்டும் மலையவே சுற்றுறோம். காரணம் மலையே லிங்கமாக இருக்கிறது.